பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. சொமோட்டோ மற்றும் ஸ்விக்கி நிறுவனங்களின் சேவைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட இருக்கிறது. இதனால் நீங்கள் வாங்கவிருக்கும் பொருட்களுக்கு கட்டணம் உயர்கிறதா என்பதை சற்று விரிவாக நாம் இப்போது பார்ப்போம். இன்னைக்கு நாட்டில் ஆன்லைனில் உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்து வாங்குறது அதிகரிச்சுட்டு வருது. சொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் எல்லாமே நம்ம ஆர்டர் செய்த சில நிமிடங்களிலேயே உணவுப் பொருட்களை நம்மகிட்ட கொடுத்துருது. அதே போல் செப்டோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் மளிகை பொருட்களை உடனடியாக வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றன. இந்த சேவைக்கு அந்த நிறுவனங்கள் சேவை கட்டணம் வசூலிக்கின்றன. இந்த சேவை கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படவில்லை. இதில் பல பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இதற்கு தீர்வு காணும் வகையில் இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 18% ஜிஎஸ்டி வரி கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு, உடனடியாக உணவு டெலிவரி செய்கிற ஒரு நிறுவனத்தோட செயலில் நீங்கள் 100 ரூபாய்க்கு தோசை ஒன்றை வாங்குவதற்கு ஆர்டர் செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ போச்சில் 5 ரூபாய் ஹோட்டல் நிர்வாகத்திடமிருந்து உங்களிடம் ஜிஎஸ்டி வரியாக பிடிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக அந்த தோசை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இதை யார் கொண்டு வருவான்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி செய்கிறவர் கொண்டாந்து தருவார். அதற்கான சேவை கட்டணம் ஒரு 40 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். இது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடலாம், சில நேரம் தள்ளுபடியும் செய்யப்படலாம். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் செயலியில் ஆர்டர் செய்கிறீங்களா, அந்த செயலி பயன்படுத்துவதற்கான ஒரு கட்டணம் வசூலிக்கப்படும். இது 10 ரூபா முதல் 20 ரூபாயாக இருக்கலாம். இப்போ 20 ரூபாயாக இருந்தால் அதற்கு 5% ஜிஎஸ்டி வரி உண்டு. அதாவது 1 ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக சேர்க்கப்படும். இப்போது நீங்கள் ஒரு தோசையை 100 ரூபாய்க்கு ஆர்டர் செஞ்சீங்கன்னு பார்த்தா அதுக்கு 166 ரூபாய் பில்லாக வந்துவிடும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதுவரைக்கும் ஜிஎஸ்டி வரி சேவை கட்டணத்துக்கு இல்லை. ஆனால் இப்போது 18% விதிக்கப்பட இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி விவகாரத்தில், அதாவது சேவை கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே நீண்ட முரண்பாடு இருந்து வந்தது. அதாவது இந்த சேவை கட்டணத்துக்கான ஜிஎஸ்டி வரி நிறுவனங்கள் கொடுக்க வேண்டுமா, அல்லது சேவையை வழங்குவோர், அதாவது நம்மகிட்ட பொருளை கொண்டாந்து தாராருல அவர் ஒரு கட்டணம் பெறுறாரு, அவர்கிட்ட இருந்து வசூலிக்கணுமா, இல்லை பயனாளர் அதாவது நுகர்வோரிடமிருந்து வாங்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாகவே இருந்துட்டு வருது. நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேவை வழங்குவதற்கு, அதாவது சேவை கட்டணத்தை அப்படியே டெலிவரி செய்கிறவர்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாஸ் த்ரூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு இந்த நிறுவனங்கள்லாம் இதை கணக்கு காட்டுகின்றன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அதாவது உடனடியாக ஆன்லைனில் டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனங்களின் சேவை கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி உண்டு அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறது. வருகிற 22ஆம் தேதி முதல் இப்படி உடனடியாக ஆன்லைனில் டெலிவரி வழங்குகிற நிறுவனங்கள் தங்களுக்கான சேவை கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி 18% கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த புதிய வரிமுறை நடைமுறைக்கு வந்தால் என்ன விதமான மாற்றம் ஏற்படும் என்பதையும் நம்ம பார்ப்போம். அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு தோசையை ஆர்டர் செய்தீர்கள் என்றால் 5% ஜிஎஸ்டி வரியை ஓட்டல் நிர்வாகம் பிடிக்கும், அதாவது 5 ரூபாய். அதற்கு அடுத்தபடியாக சேவை கட்டணம் 40 ரூபாய் என்றால் அந்த 40 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டணம் 18% விதிக்கப்படும். இதன் தொடர்ச்சியாக நீங்கள் செயலியை பயன்படுத்துகிறீங்களா, அதற்கான கட்டணம் 20 ரூபாயாக இருந்தால் 5% ஜிஎஸ்டி வரி, அதாவது 1 ரூபாய். மொத்தமாக இந்த கணக்கு அதிகரிக்கலாம். 40 ரூபாய் சேவை கட்டணம் இருக்குல்ல, அதில் 18% ஜிஎஸ்டி வரி பிடிக்கப்படும். இந்த வரி 7 ரூபாயாக இருக்கும். இந்த தொகை யாரிடம் பிடிக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தா பெரும்பாலும் வாடிக்கையாளரிடம் பிடிக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. சரி, இந்த 18% ஜிஎஸ்டி வரி கட்டாயம் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லிட்டு, இதன் தொடர்ச்சியாக சொமாட்டோ மற்றும் ஸ்விக்கி நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் ஜிஎஸ்டி வரி சுமை 180 கோடியிலிருந்து 200 கோடியாக உயரலாம் அப்படின்ட்டு மதிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு ஆர்டருக்கு 2 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை தோராயமாக உயரலாம், வரி சுமை உயரலாம் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த வரி சுமை வருதில்ல, இந்த வரி சுமையை மாற்றிவிடவும் அந்த நிறுவனங்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது டெலிவரி செய்வோரிடம் வசூலிக்கலாம். இதுவரைக்கும் சேவை கட்டணத்தை அவங்க தான் வாங்கியிருக்காங்க, அவங்களிடமே வரியை வசூலிக்கலாம், அல்லது படிப்படியாக வாடிக்கையாளரிடம் இந்த வரியை வசூலிக்கலாம் என்று அந்த நிறுவனங்கள் திட்டமிடுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் டெலிவரி செய்வோருக்கான வருவாய் குறையலாம், வாடிக்கையாளருக்கு கட்டணம் உயரலாம் என்றே கூறப்படுகிறது.
பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.